அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் முட்டை மிளகு வறுவல் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறேன். நம்ம சேனலில் போடுறதெல்லாம் பெரும்பாலும் ரொம்ப ஈஸியாக செய்கிறதான் போட்டுட்ருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை மிளகு வறுவல் தோசைக்கல்லில் இன்றைக்கி செய்ய போகிறோம். தோசைக்கல் வந்து பெருசாக வச்சுருக்கேன், அதனால் நான் தோசைக்கல்லில் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே ஜாமான்லாம் பார்த்துடலாம். 15 முட்டை எடுத்துருக்கிறேன். 4 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இலை ஒரு கைப்பிடி, தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2, 3 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முட்டை மிளகு வறுவல் செய்கிறதுக்கு எல்லா ஜாமானும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடுறேன். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை போட்டுடலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 3 கொத்து போட்டுடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா கரையணும். அதனால் வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். முன்னாடியே உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறேன். பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி வதங்கிருச்சு. மசாலா போட்டுடலாம். தனி மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுடலாம். மிளகு நிறையா போட போகிறோம். கரம் மசாலா 1 ஸ்பூன், இப்போ பாதி அளவு வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம முன்னாடியே உப்பு போட்டுட்டோம். மஞ்சத்தூள் உப்புடலாம். இதை கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து கம்மியாக எரிய விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ மசாலா கருகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி மசாலா போட்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மெதுவாக வந்து அடுப்பு எரியணும். ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக எரியணும் அடுப்பு, இல்லைன்னா கருகிடும். இப்போ எடுத்து திருப்பி போட்டுடலாம். நம்ம வந்து தோசை திருப்பியால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ திருப்பி விட்டுருக்கோம். இப்போ அந்த மஞ்சள் கருலாம் வேகாமல் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு அந்த அப்படியே விட்டுடலாம். அது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ திருப்பி பார்க்கலாம் மஞ்சள் கருலாம் வெந்துருச்சான்னு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மிளகு மேலே தூவிடலாம். முன்னாடி பாதி மிளகு தூள் போட்டோம், இப்போ பாதி போட்டாச்சு. மேலே மல்லி இலை தூவிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வந்து சாப்பிட வேண்டியதான். முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். மிளகு முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கிறேன், எல்லோரும் செய்யலாம். இதை வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். சூடாக இருக்குங்க. முட்டை வந்து காரசாரமாக நல்லாயிருக்கு. இந்த முட்டை வந்து விரும்பி சாப்பிட்றவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.